உன் பேர தினக்கோகம் கொயிலானேனா நீ பார்க்க புதுமாரி செய்யலானேனா. எல்லாருக்கும் வணக்கம். கணநாயகாய கணதெய்வதாய கணாத்யக்ஷாய தேமஹே. என் பேர் அபிநயா. நான் ஒரு கிளிநொச்சியில உருத்திரபுரம் என்ற இடத்துல இருக்கிறேன். நம்ம ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கருப்புத்தான், அழகு கருப்புத்தான். அபி பாட்டுல மட்டும் கட்டிக்காரு இல்ல படிப்பிலையும் கட்டிக்காரு. ஓயலுக்கு என்ன ரிசல்ட்ஸ் வந்தாண்டு சொல்லுவீங்களா? விடை சாமியே விட்டு போகின்றேன், உந்தன் நட்புக்கு வணக்கம் சொன்னேன். இப்ப நீங்க இன்டெக்ஸ் நம்பர் அடிச்சு பாக்க மனசுல யோசிச்சிருந்தீங்களா? இப்ப நான் எதிர்பார்த்ததை தாண்டி கூட வருமா அல்லது குறைய வருமா அப்படி யோசிச்சிருந்தீங்களா? பயமா இருந்ததான். கடவுளை தான் நான் கடவுளே நான் எதிர்பார்த்த மாதிரி வரணும். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டே குறைவில்லை மனமே. சாப்பாடு தண்ணி இல்லாம, இருக்கிறதுக்கு இடம் இல்லாம, உடுப்பு இல்லாம, உடுக்க உடையின்றி உண்ண உணவின்றி கஞ்சியோடு மண்ணில் தஞ்சம் அடைந்தோம், முள்ளிவாய் கால் மறக்குமா. 4வது வருஷ ஆசை எனக்கு சரிகமப்பா மேடையில படிக்கணும்ன்றது. ஆனா அதுக்கான வசதி இல்லாதால இன்னும் போகல. ஒரு கண்ணில் கசையா இப்படித்தான் சொல்லுவேன். இன்னும் காணாத கொஞ்சம் படிங்க படிங்க அப்படித்தான் சொல்லுவேன். அட நல்லா குருவிகொண்டு மனச சேரு கண்ணாங்குழியில பத்திக்கிருச்சே சின்ன சின்ன துரத்தி பொண்ணு கண்ணு மொழியத்தான் ஈச்சங்காயாஞ்சிருக்கேன். வீட்டை போனா தங்கச்சியாக்கள்கிட்ட சொல்லுவேன் இப்படி கல்வியெல்லாம் காட்டுவேன். நீங்க படிச்சு எதிர்காலத்துல என்னவா வரணும்னு ஆசைப்படுறீங்க? அன்பே நீதமும் இன்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மன்னன் பேரும். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மயு. இலங்கையில யாழ்ப்பாணத்தில இருந்து இந்த காணொலியில என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கும் கலைத்துறையில சாதிக்கக்கூடிய ஒரு பாடகியை தான் உங்களுக்கு நான் இன்றைக்கு நேர்காணல் செய்து காட்டப் போகின்றேன். அதுவும் நான் இப்போ நிற்கக்கூடிய பகுதி கிளிநொச்சி மாவட்டத்தில் நான் நிற்கிறேன். கிளிநொச்சி மாவட்டத்தில் பல திறமையான கலைஞர்கள் இருக்கின்றார்கள். அப்படி ஒரு இளமரகாயா இருக்கிற கலைஞர்களை தேடி நாங்கள் அவர்களுடைய டேலண்டை வழிகாட்டி கொண்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு பாடகியை உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு நினைக்கிறேன். இப்போ சமூக வலைத்தளங்களில் மற்றது இசைக்குழுக்களில் பாடிக்கொண்டிருக்கிற ஒரு பாடகி. இருந்தாலும் எங்களோட சேனலினூடாக உங்களுக்கு இன்னும் தெரியப்படுத்தணும்ன்ற நோக்கத்துக்காண்டி இந்த காணொலியை பதிவு செய்கின்றோம். எங்களோட சேனலுக்கு யாராவது ஃபர்ஸ்ட் டைம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சேனலுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்கோ. இப்போ காணொலிக்குள்ள போகலாம் வாங்கோ. வணக்கம் தங்கச்சி. வணக்கம் அண்ணா. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நானும் நல்ல சுகமாக இருக்கிறேன். மற்றது உங்களை சோசியல் மீடியாக்கள்லாம் நான் இப்போ குறிப்பிட்ட காலமாக பார்த்து கொண்டு இருக்கிறேன். உங்களோட டேலண்டையும் பார்த்தேன்னா நல்ல கட்டித்தனமாக பாட்டெல்லாம் படிக்கிறீங்க. எதிர்காலத்தில் நல்ல நிலைக்கு போவீங்கன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. எங்களோட உறவுகளுக்கு ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்காது. ஸோ அதால் உங்களோட டேலண்டை காட்டுறதுக்காண்டி இந்த இடத்து நிற்கிறேன். உங்களை பற்றி எனக்கும் பெருசாக தெரியாது. நீங்கள் எங்கே இருக்கிற, நீங்கள் என்ன மாதிரி, உங்களோட பேக்ரவுண்ட் என்ன மாதிரின்னு தெரியாது. உங்களை பற்றி ஒரு சின்ன ஒரு அறிமுகத்தை எங்களோட உறவுகளுக்கு சொல்லுவீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என் பேர் அபிநயா. நான் ஒரு கிளிநொச்சியில உருத்திரபுரம் என்ற இடத்துல இருக்கிறேன். நான் இப்போதான் ஓயல் எழுதி முடிச்சுட்டு இருக்கிறேன். நான் முதல் கண்டியில் படித்தேன். நான் விவேகானந்தா தமிழ் மகாவித்தியாலயத்தில் படித்து இப்போ எங்களோட சொந்த ஊர் இந்த இடம் கிளிநொச்சி தான். அங்கே 8 வருஷம் இருந்துட்டு இப்போ எங்களோட ஊருக்கு திரும்பி வந்திருக்கிறோம். அப்படி வந்திருந்த இடத்துல எனக்கு முதலாக இங்கே ஒரு ஒரு மாதத்துக்கு பிறகு எங்களோட ஊர்ல உருத்திரபுரத்துல மருதம் தேடும் மதுரை குரல் என்று சொல்லி ஒரு போட்டி ஒன்று வச்சு, ஒரு காம்படிஷன் ஒன்று வச்சவே. அந்த காம்படிஷன்ல நானும் என் தங்கச்சியும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அந்த காம்படிஷன்ல எனக்கு ஃபர்ஸ்ட்டும் தங்கச்சிக்கு தேர்டும் கிடைச்சது. அந்த ஒரு மருதம் தேடும் மதுரை குரல் அந்த காம்படிஷன்ல வின் பட்டது தான் எனக்கு இன்றைக்கு இவ்வளோ பெரிய ஸ்டேஜ்ல நான் பெரிய ஸ்டேஜ்ல போய் பாடி எல்லாருக்கும் உலகத்துக்கும் தெரிய காரணம் அந்த ஸ்டேஜ் தான். அந்த ஸ்டேஜுக்கு நான் முதல் நன்றி சொல்றேன். ஓகே, சூப்பர். நான் அறிமுகத்தை கேட்டால் நீங்கள் கணக்கு தூரம் போட்டீங்க, இருந்தாலும் பரவாயில்ல, சந்தோஷம். உங்களை பற்றி நீங்கள் நார்மலாக சொல்லிட்டீங்க. அப்பா என்ன வேலை செய்கிறார்? அப்பா அக்ரிகல்ச்சர் கவர்மெண்ட்ல வேலை செய்கிறார். என்ன தங்கச்சியாக்கள் உங்களுக்கு எத்தனை பேருன்னு சொன்னீங்க? 2 தங்கச்சி. அவங்களும் என்ன உங்களை மாதிரி நல்லா படிப்பினமா? பாட்டுகள் படிப்பினும் 2 பேரும். பாட்டுகளை தாண்டி படிப்பில் எப்படி கட்டிக்காரா? நீங்களாம் அக்கா. எப்படி நீங்களாம் அக்கா தங்கச்சியாக்களை வழி நடத்தணும் அம்மா வீட்டில், அப்படித்தானே? ஓகே, சந்தோஷம். நீங்க சொந்த இடம், நீங்க பிறந்ததே கிளிநொச்சி மாவட்டமா? இல்ல, மாத்தலன்ல பிறந்தேன். புது மாத்தலன். யுத்த டைம்ல பிறந்தேன்.
அது ஒரு கேள்வியாக கேட்பேன் பேருந்து. சரி ஓகே, நான் வந்து இப்போ நீங்கள் நார்மலாக அறிமுகத்தை சொல்லிட்டீங்க. தம்பி என்ன நீங்கள் பிள்ளை வந்து அறிமுகம் எல்லாம் கேட்டுட்டீங்க. கண்ண நேரம் நீட்டி கொண்டு கண்ண நேரம் காய்ச்சி கொண்டு போகக்கூடாது. உங்களோட பாட்டு இருக்க பார்த்து மிச்சம் தொடர்ச்சியாகவே காணொலியை பார்ப்பேன். நம்ம இந்த பிள்ளை பாட்டு படிக்குமா இல்லை இந்த காணொலியை தட்டி விட்டு போகலாமான்ட்டு. சரியோ, நீங்கள் தொடர்ச்சியாக பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொன்னால் பிள்ளை நல்ல மாதிரி பாட்டு படிப்பான்னு எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது. முதலாவது ஒரு பாட்டோட ஆரம்பிப்பா. கரே 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 சனே சரே சக சப மபனி தனி சப ஆ மபனி தக சப ஆ இன்று விண்ணிலவில் அந்த ஏற நினைவு கன்று தவிப்பது மனம் கலங்கி புலம்புகிறேன் கோந்த நினைவில் எழில் கோலச்சரிவில் கோந்த நினைவில் எழில் கோலச்சரிவில் கர்வம் அழிந்ததடே என் கர்வம் அழிந்ததடே ஸ்நேகிதனே ஸ்நேகிதனே ரகசிய ஸ்நேகிதனே சின்ன சின்னதாய் கோரிக்கைகள் செவி கொடு ஸ்நேகிதனே இதே அழுத்தம் அழுத்தம் இதே அணைப்பு அணைப்பு வாழ்வின் எல்லை வரை வேண்டும் வேண்டும் வாழ்வின் எல்லை வரை வேண்டும் வேண்டுமே ஸ்நேகிதனே ஸ்நேகிதனே ரகசிய ஸ்நேகிதனே. உண்மைக்கு நல்லா பாடுறீங்க. இப்போ நீங்கள் பார்க்குற ஒருவளுக்கு விளங்கியிருக்கும். பிள்ளை யாரு என்ன பேர் நம்ம சொன்னீங்க? அபிநயா. அபிநயா பாடின பாட்டு எப்படி நல்லா இருக்குது. தொடர்ச்சியாக காணொலியை பார்க்கலாம். நேரவாசி பேர் முடிவெடுத்திருப்பினோம். என்ன ஃபுல்லாக பார்ப்பினோமாங்கிற உறவு? சரி ஓகே, சந்தோஷம். நல்ல மாதிரி பாடுறீங்க. அடுத்த கேள்வி உண்டு. நீங்கள் வந்து இசை அதை வந்து பாடல்கள் மியூசிக்கை நீங்கள் முறைப்படி படிக்கிறீங்களா இல்லை படிக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா? நான் இது வரைக்கும் படித்ததெல்லாம் நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். மியூசிக் படிக்கணும்னு. கர்நாடிக் இதுக்கு முதல் படித்ததில்லை மியூசிக். கேள்வி ஞானத்துல அப்பா எங்களோட அப்பா அத்தை எல்லாமே இதுதான் எனக்கு வந்தது. அப்பா அம்மா எல்லாருமே தாத்தா எல்லாரும் நல்லா பாட்டு படிப்பினோம். அப்ப அவன் இதுதான். இன்னும் மியூசிக் படிச்சதுல படிக்கணும்னு ஆசை இருக்கு. ஸ்கூல்ல வந்து ஒரு பாடமா இருக்குதானே இப்ப மியூசிக் ஆர்ட் அப்படி எல்லாம் இருக்குதானே? அப்படி ஸ்கூல்ல படிக்கிறீங்களா? ஸ்கூல்ல நான் டான்ஸ் படம் தான் எடுத்தேன். நான் மியூசிக் படிக்கல. மியூசிக் டான்ஸ் தான் எடுத்தீங்க. ஓகே, இப்போ நீங்க ஓ லெவல் எடுத்து இப்போ ரிசல்ட்ஸும் வந்துட்டு தானே? இப்போ நேற்று வந்தாங்க. நேற்று முந்தின நாள் வந்திருந்தது. அதையும் பார்த்துருந்தேன். இதையும் சொல்லணுங்கிற உறவுகளுக்கு முகநூலில் வந்து உங்களுடைய அப்பா வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தார் மகளோட ரிசல்ட்ஸு. அப்போ நான் வந்து உங்களை நேர்காணல் செய்யணும்ட்டு முதலே யோசிச்சினான். அப்போ இந்த ஓஎல் ரிசல்ட்ஸோட எங்களோட உறவுகளுக்கும் நீங்கள் பாடலை தாண்டி படிப்பிலையும் இப்படி கட்டிக்காரின்றதை காட்டணுமன்றதுக்காண்டி தான் இந்த நேர்காணல் மெயினாக செய்கிறேன். சரியா? அபிநயன் அபின்னு ஷோர்ட்டாக சொல்கிறேன். அபி வந்து பாட்டில் மட்டும் கட்டிக்காரு இல்லை படிப்பிலையும் கட்டிக்காரு. ஓஎலுக்கு என்ன ரிசல்ட்ஸ் வந்தாண்டு சொல்லுவீங்களா? எனக்கு ஓரளவு தெரிஞ்சிருந்தாலும் எங்களோட உறவுகளுக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் 4A 3B 2C எடுத்தேன். 4Aல வந்து என்னென்ன பாடமே வந்தது உங்களுக்கு? தமிழ், ரிலிஜன், ஹிஸ்ட்ரி, டான்ஸ். ஓகே, இவன் வந்து இப்போ சங்கீதம் வந்து முறைப்படி படிக்கவும் இல்லை. கேள்வி ஞானத்தில் மற்ற ரேடியோக்கள் டிவியில் கேட்டு பார்த்து வீட்டிலேயும் வந்து உங்களோட சொந்தக்காரர் மாமா அக்காக்கள் படிப்பின அப்படின்னு சொன்னீங்க. அதோட பாட்டுகள் படித்து கொண்டு வாரா. உண்மையில கட்டிக்காரி என்னென்று இப்போ டான்ஸு இப்போ எல்லாரும் வந்து மியூசிக்கை படித்தா மியூசிக்கில் தான் சாதிக்கணும்னு ஆசைப்படுவீங்க. நீங்களே டான்ஸ்லேயே இருந்து வந்துட்டு அப்போ மியூசிக்கில் இப்படி பெரிய லெவலுக்கு வரணும் மட்டும் ஆசைப்படுறீங்க? டான்ஸும் எனக்கு பிடிக்கும். நான் சின்னதில் டான்ஸ் தான் எனக்கு பிடிச்சது. பரதநாட்டியம் தான் உயிர். அதை படித்து ஆனால் பாட்டுலேயும் ஒரு பக்கம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்போ சரிகமப்பா மேடையில் போகிற பிள்ளைகளை பார்க்குற நேரத்தில் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. எனக்கும் நல்ல ஒரு டேலண்ட் இருக்குது. இப்போ அதை வெளிக்காட்டணுமன்ற ஒரு ஆசை. டான்ஸும் வேணும், மியூசிக்கும் வேணும், ரெண்டும் வேணும். சரி, வாழ்த்துக்கள். இப்போ வந்து நான் அடுத்த கேள்வி ஒன்று கேட்கறதுக்கு இடையில இன்னொரு பாட்டு ஒன்று படிப்போம்மா. விடைகொடு சாமியே விட்டு போகின்றேன், உந்தன் நட்புக்கு வணக்கம் சொன்னேன். விடைகொடு வீடே வாசல் தாண்டுகிறேன், உந்தன் திண்ணைக்கு நன்றி சொன்னேன். கதவுகள் திறக்கும் வழி என் கனவுகள் பறக்கட்டுமே, போகின்ற வழி முழுக்க அன்பு பூக்கள் மலரட்டுமே. இந்த
இந்த செல்லக்கிழி மழை மேகத்துளி, இந்த செல்லக்கிழி மழை மேகம் விட்டு துள்ளும் தோழி. நன்னாரே 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 நன்னாரே. சூப்பராக பாருங்கள். எனக்கு நீங்கள் தொடர்ச்சியாக பாட்டை படிக்கணும், நானும் கேட்கணும், உங்களோட உறவுகளும் அதை தான் ஆசைப்படுவினம். பிள்ளைய நீங்கள் 2 பேரும் கதைக்கிறத குறைச்சி கொண்டு பாட்டை படித்து கேட்கணுமென்று ஆசைப்படுவினம். நாங்கள் ஃபுல்லாக பாட்டை படிப்போமா இல்லை என்ன கதைச்சு சுவாரஸ்யமாக கதைச்சா தான் நல்லா இருக்கும். அப்படி இல்லாட்டி ஃபுல்லாக பாட்டை படிப்போமா? என்னன்னாலும் ஓகே. நான் அப்படியே எல்லாருக்கும் வந்து முதல் மேடை அனுபவம் ஒன்று இருக்கும் தானே. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜில் ஏறிக்க வந்து பயம் இருக்கும், கூச்சம் இருக்கும். நீங்கள் படிக்க பள்ளிக்கூட ஸ்டேஜ்லையோ அதை தாண்டி அதை விட அதுக்கு ஏறாட்டிக்கும் வெளியில் வந்து ஏதாச்சும் மேடையில் ஏறி இருப்பீங்களானே. உங்களோட முதல் மேடை அனுபவத்தை பற்றி சொல்லுவீங்களா எங்களோட உறவுகளுக்கு? இந்த முதல் மேடையில் வந்து ஃபர்ஸ்ட்டு என்னதான் கூப்பிட்டது பேர் என்ன பாட சொல்லிட்டேன்னா எங்கள் ஸ்கூலில் இல்லை போட்டி ஸ்டேஜில். அது ஸ்கூல் போட்டியில் வந்து படிக்க எங்களோட ஸ்கூல் எங்களோட டீச்சர்ஸ் எங்களோட பிள்ளைகளன்றதால கொஞ்சம் பயம் இருக்காது. ஆனால் முதல் வெளியில் வந்து ஸ்டேஜில் படிக்க கொஞ்சம் பயந்தனா. பிறகு ஒரு 2-3 ஸ்டேஜ் ஏறினோன்னு அது இல்லாமல் போயிட்டு, அந்த ஸ்டேஜ் ஃபியர் இல்லாமல் போயிட்டு அதுக்கு பிறகு ஓகே ஆயிட்டு. ஓகே. முதல் தடவை நீங்க ஸ்டேஜில் ஏறிக்க வந்து இப்போ வெளியிலேருந்து எல்லாம் கைதாட்டி இருப்பினும் எல்லாம் செய்திருப்பினும் தானே. உங்களுக்கு டென்ஷன் ஆக இல்லையா? அது பயமா இருக்கும், பாட்டு இடையில விட்டுருவேனா அல்லது வந்து தொடர்ச்சியா படிப்பேனாண்டு? அப்படி இருக்கல. ஆனா கான்ஃபிடென்ட்டா படிச்சேன். நான் எப்படியாவது படிக்கணும், எல்லாருமே பாட்டை ரசிக்கணும், எப்படியாவது ஃபர்ஸ்ட் கிடைக்கணும் நினைச்சு படிச்சேன். நான் படிச்சேன். எப்படி நினைச்ச மாதிரி ஃபர்ஸ்ட் கிடைச்சதோ அந்த காம்படிஷன்ல? ஓகே. அதே மாதிரி கிளிநொச்சியில் நடந்த காம்படிஷன். இப்போ கிளிநொச்சியில் நடந்த காம்படிஷனை தாண்டி நீங்க வேற ஸ்ரீலங்காவில் வேற காம்படிஷனுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறீங்களா? காம்படிஷனுக்கு பார்ட்டிசிபேட்டா வெளியால போனதுல நான் ஸ்கூலால போயிருக்கிறேன். ஸ்கூலால கர்நாடிக் போட்டி ஒன்றுக்கு போய் ஆல் ஐலேண்ட் வரைக்கும் போய் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. நேஷனல் லெவல் மட்டும் போயிருக்கீங்க. ஓகே, சூப்பர் அம்மா. இப்போ எல்லாரும் வந்து கூடுதலான வந்து இப்போ நேர்காணல் செய்யக்க வந்து எல்லாரும் சினிமா பாடல்களை தான் கூடுதலாக படிக்கிறவன். நீங்கள் வந்து நேஷனல் லெவல்லையும் வந்து போயிருக்கிறீங்கன்னு சொல்றீங்க. ஒரு கர்நாடக சங்கீதம் சார்ந்த ஒரு பாடல் ஒன்று படிக்கிறீங்களா? गणनायकाय गणदैवताय गणाध्यक्षाय धीमहि गुणशरीराय गुणमण्डिताय गुणेशानाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय बालचन्द्राय श्रीगणेशाय धीमहि. சூப்பரா பாடுறீங்க. ஆனா வந்து இந்த பாட்டு யார் படிச்சேன்னு தெரியுமா? சங்கர் மாதவன். என்ன? ஓகே. இந்த பாடல்கள் கூடுதலாக காப்பிரைட் பெறும். ஒருவேளை இந்த பாட்டு பிள்ளை படித்தது வந்து இந்த ஒரிஜினல் மாதிரி இருந்துச்சு என்ன சொன்னால் எங்களோட சோஷியல் மீடியாவில் வந்து காப்பிரைட் பெறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. அதில் வந்து சில நேரத்தில் சின்ன சின்ன இடங்களில் வெட்ட வேண்டி வரும். அதில் வந்து நீங்கள் பார்க்க வந்து ஜம்மாகி வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும். ஆனால் பிள்ளை வந்து படித்தது பிள்ளையாண்டி நீங்கள் யோசிக்கக்கூடாது. அதே முதலே சொல்லிக்கொள்கிறேன். மற்றது வந்து பாட்டு தான் எனக்கு தொடர்ச்சியாக கேட்கணும்னு ஆசை. எங்களோட உறவுகளுக்கும் அதான் ஆசையாக இருக்கும். அதுக்கிடையில் வந்து இப்போ உங்களுக்கு நீங்கள் பாட்டுகள் எல்லாம் படிக்க அம்மாவோ அப்பாவோ ஃப்ரெண்ட்ஸோ வேறு ஆக்கள் எல்லாம் சொல்லியிருப்பின்னு தானே. உங்களோட குரல் வந்து இவாண்ட குரல் மாதிரி இருக்குது, இவாண்ட குரல் மாதிரி இருக்குன்னு எல்லாம் சொல்லியிருப்பின்னு தானே. உங்களோட வாய்ஸ் வந்து யார மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சில பேர் சொல்லுவேன் சித்ரா அம்மாட குரல் இருக்குன்னு, சில பேர் சொல்லுவேன் அனுராதா ஸ்ரீராம் ஆட குரல் இருக்குன்னு சொல்லுவேன். அவை 2 பேரையும் தான் சொல்றேன். அவன் 2 பேர் குரலும் இருக்குன்னு சொல்றவே. அனுராதா ஸ்ரீராமன் சொன்னீங்களானே. அவாண்ட வயசுல வந்து படிச்ச பாடல ஏதாச்சும் ஒன்று படிக்கிறீங்களா? உன்னை கண்ட நாள் முதலா வச்ச பொட்டும் கருப்பு தான், ரெட்ட ஜட பின்னலிலே கட்டும் ரிபன் கருப்பு தான், பூக்கடையில் தேடினேன் பூவிலே கருப்பு தான், அன்று முதல் எனக்கு தான் பூக்கள் மீது வெறுப்பு தான், பாவாடை கட்டி கட்டி பதிஞ்ச தடம் கருப்பு தான், முத்தங்கிட்டு காத்திருக்கும் அந்த இடம் உனக்கு தான், உன்னை பத்தி வச்சிருக்கோம் உன்னை பத்தி வச்சிருக்கோம் நெஞ்ச கொழை கருப்பு தான், ஒரு அறைய பெத்து கடம் புள்ள பத்து கருப்பு தான், நம்ம ஒரு சூப்பர் ஸ்டாரு, நம்ம ஒரு சூப்பர் ஸ்டாரு ரஜினிகாந்த் கருப்பு தான், அழகு கருப்பு தான், கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, அவ கண்ணு 2 என்ன மயக்க 1000 வாட்ஸ்அப் பவரு, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. உண்மைக்குமே சூப்பராக இருக்குது. நான் இந்த காணொலிக்காண்டி சொல்லையில பார்க்குற உறவுகளும் வந்து நீங்கள்
பாட்டு கேட்டுக்கொண்டிருப்பீங்கள் பிள்ளை கதைக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு விளங்குமான்னு நினைக்கிறேன், உங்களுக்கு கண் குத்துமான்னு நினைக்கிறேன். ஜாலி பார்க்கும் என்ன ஒன்றும் செய்யலாது ஃப்ரேம் பண்ணி மாற்றினா உடனே யோசிப்பேன் என்னடா இந்த இடத்துல இருந்துட்டு ஒரு இடத்துக்கு போட்டினோம்னு சொல்லி. இப்போ நாங்கள் வந்து இந்த காணொலி ஷூட் பண்ணி கொண்டு நிற்கிற டைம் வந்து பின்னேரம் நினைக்கிறேன், ஒரு 5 மணி இருக்குமே என்ன. இந்த சைட்லாம் வெயில் வருது, முதல் வெயில் வரையில இப்போ நீங்கள் பார்க்க டிஸ்டர்பாக இருக்கோ தெரியல, அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. முக்கியமான கேள்வி, நான் நேர்காணல் செய்கிற எல்லாட்டையும் கேட்குற கேள்வி ஒன்று தான். எல்லாரும் அதை எய்ம் பண்ணித்தான் வந்து அந்த இசைத்துறையில் பயணித்து கொண்டிருக்கணும். சரியா? நீங்கள் வீட்டில் டிவியெல்லாம் பார்க்குறீங்களா? இல்லை. சோசியல் மீடியாவில் இந்த காம்படிஷன், இந்தியாவில் நடக்கிற காம்படிஷன் எல்லாம் பார்ப்பீங்களா? சீ தமிழில் நடக்கிற சரிகமப்பா, விஜய் டிவியில் நடக்கிற சூப்பர் சிங்கர் எல்லாம் பார்ப்பீங்களா எல்லானே? என்ன பார்க்க வந்து அந்த ஸ்டேஜுக்கு போகணும், அந்த மேடையில் நானும் படிக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கீங்களா? உங்களோட ஆசையை தாண்டி அம்மா அப்பாண்ட ஆசையும் அப்படி இருக்குதான்னு கேட்குறேன். ஓ, கிட்டத்தட்ட அது வந்து இந்த இதோட 4வது வருஷ ஆசை எனக்கு சரிகமப்பா மேடையில் படிக்கணுமன்றது. ஆனால் அதுக்கான வசதி இல்லாதால இன்னும் போகலை. அம்மா அப்பா ஃபேமிலி டீச்சர்ஸ் எல்லாருக்குமே, எங்களோட ஸ்கூலில் எல்லாருக்குமே நான் ஒரு மேடையில் இருக்கணும், சரிகமப்பா மேடையில் இருக்கணும்ன்ற ஒரு ஆசை தான். எல்லாரும் மோட்டிவேஷன் பண்ணினும் கட்டாயம் நான் அந்த மேடைக்கு நான் போவேன். இதனால் கிளிநொச்சியில் எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? கிளிநொச்சியில் நான் இன்னும் படிக்கல. நான் இப்போ நான் எழுதி எக்ஸாம் எழுதி முடிச்சு ரிசல்ட்ஸ் வந்தது. இன்னைக்கு தான் ஹிந்து காலேஜில் தான் படிக்க போகிறேன். ஓ லெவல் எக்ஸாம் அங்கே எழுதினீங்க? கண்டியில் விவேகானந்தால் எழுதுனீங்க. என்ன ஓகேம்மா, சந்தோஷம். இப்போ நீங்கள் வந்து இப்போ ஓஎல் எக்ஸாம் இப்போ 2-3 நாளைக்கு முதல் வந்தது தானே? இப்போ எக்ஸாம் செஞ்சாயோட உங்களுக்கு என்ன ரிசல்ட்ஸ் வருமானு நீங்கள் எதிர்பார்த்த? நீங்கள் நான் பெருசா எதிர்பார்க்கல, ஒரு 6 5 வருமானு தான் எதிர்பார்த்தேன். நான் 2 இங்கிலீஷ்லையும் சிங்களத்துக்கும் வருமானு நினைச்சேன். அது மட்டும் பெரியல, மற்றும்படி நான் எதிர்பார்த்த எல்லாம் வந்திருந்தது. ஓகே. நீங்கள் அந்த என்ன சொல்றது, எதிர்பார்த்ததை தாண்டி இப்போ நீங்கள் இன்டெக்ஸ் நம்பர் அடிச்சு பார்க்க மனசுல யோசிச்சிருந்தீங்களா? இப்போ நான் எதிர்பார்த்ததை தாண்டி கூட வருமா அல்லது குறைய வருமா அப்படி யோசிச்சிருந்தீங்களா? பயமா இருந்ததான். கடவுளை தான் நான் கடவுளே நான் எதிர்பார்த்த மாதிரி வரணும், கடைசி 5 6 வரணும்னு நினைச்சேன். நான் 4 வந்தது. ஆனா ஓகே, பரவாயில்ல, எதிர்பார்த்த மாதிரி வந்திருந்தது. ரிசல்ட்ஸ் வந்த கையோட வந்து அம்மா அப்பா என்ன இவ்வளவு காணும் அல்லது வந்து இதுக்கு மேல எடுத்துருக்கலாம்னு சொன்னவையா அல்லது வந்து இது ஓகே எங்களுக்கு காணும்னு சொன்னவையா? அப்படி சொல்லல, ஓகே நீ உன்னால முடிஞ்ச அளவுக்கு செய்து எழுதியிருக்கிற, இதே மாதிரி ஏஎல்லையும் விடாம 3A எடுக்கிற மாதிரி படிச்சியண்டா கேட்டு சொன்னேன். சந்தோஷம் அம்மா. இப்போ இதே நான் சொல்லிக்கொள்ளணும், பார்க்குற உறவுகள் கணவர் வந்து பிள்ளைகளை பெற்ற பேரண்ட்ஸ் ஆகலும் பார்த்து கொண்டிருப்பீங்க. இப்போ படித்து இப்போ என்ன சொல்கிறது, ஓயில் 9 எடுத்தாக்கள் நான் வந்து எதிர்காலத்தில் சாதிக்க போகிறோன்னும் இல்லை. அதே நேரம் வந்து உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் 4A கிட்ட எடுத்த நீங்கள் 3C 3 years எடுத்தால் ஏஎல் படிக்கலாம், தெரியும் தானே? 3C 3 years எடுத்த பிள்ளைகள் வந்து யூனிவர்சிட்டியில் இல்லை A லெவலில் 3A எடுத்து யூனிவர்சிட்டியில் படித்து பெரிய பெரிய நிலைக்கு இருக்கிற ஆக்கள் எல்லாம் வந்து இப்போயும் இருக்கணும் தான். இப்போ நீங்கள் வந்து நான் இப்போ சொல்ல எடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால், எல்லா பிள்ளைகளையும் வந்து கூடுதலான பேரண்ட்ஸ் வந்து படின்னு சொல்லி படித்து டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், டீச்சர் ஆகணும்னு சொல்லி தான் 99% அம்மா அப்பா வந்து திணிச்சு படிப்பிக்கிறது. போல உங்களோட பிள்ளைகளுக்கு வந்து டான்ஸ் ஆட தெரியும், வேறு படங்கள் நல்ல ட்ராயிங் கீற தெரியும், அப்படின்ட்டு பல திறமைகள் இருக்கும் உங்களோட பிள்ளைகளுக்கு. அப்படியே அந்த பிள்ளைகளை வந்து படிப்பில் கொஞ்சம் நாட்டம் குறைவாக இருக்கும். அந்த பிள்ளைகளை வந்து நீ அதில் கொண்டு போகாமல் படின்னு சொன்னால் கடைசியில் வந்து பிள்ளை படிப்பும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் நடுத்தருவிலாம் நிற்கும். ஸோ அதால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், படிப்போடு சேர்ந்து இந்த பிள்ளை ஆசைப்படுதுன்னு சொன்னால் அதையும் ஈக்குவல் 50-50 சொல்லி பார்த்து கொண்டு போனீங்கன்னு சொன்னால் ஒன்றில் இதில் இல்லாட்டிக்கு அதில் நிற்கும், அதில் இல்லாட்டி இதில் நிற்கும்ன்றதை இந்த இடத்துல சொல்லிக்கொள்கிறேன். இதில் வந்து எந்த ஒரு பேரண்ட்ஸையும் நான் கூட சொல்லலை, நீங்களும் அப்படி தான். இப்போ நீங்கள் பாட்டில் நல்ல கட்டிக்காரியாக படிக்கிறீங்க, சோஷியல் மீடியாலெலாம் நல்ல மாதிரி உங்களுக்கு வரவேற்பு கிடைச்சிருக்கு. பாட்டோட ஃபுல்லாக இருக்காமல் படிப்பிலையும் ஒரு சைட்டில் நல்ல நிலைக்கு வந்தீங்கன்னு சொன்னால் பாட்டு மியூசிக் ஃபீல்டுலேயே நல்ல நிலைக்கு வருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. சந்தோஷமா? சரி, ஓகே. குறுக்கு சிறுத்தவளே, என்ன குங்குமத்தை கரைச்சவளே, நெஞ்சு மஞ்ச தேய்ச்சி குடிக்கையில் என்ன கொஞ்சம் பூசத்தாயே, உங்கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாற்றத்தாயே. குறுக்கு சிறுத்தவளே, என்ன குங்குமத்தில் கரைச்சவளே, நெஞ்சு மஞ்ச தேய்ச்சி குடிக்கையில் என்ன கொஞ்சம் பூசத்தாயே, உங்கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாற்றத்தாயே. ஒரு கண்ணில் நீர் கசையா, உதட்ட வழி உசர் கசையா, உன்னால சில முறை பறக்கவும் சில முறை இறக்கவும் ஆனதே. அந்த ஆத்தோட விழுந்த இலை இந்த ஆத்தோடு போவது போல் நெஞ்ச உன்னோடுதான் பின்னோடுதே. அடக்காலம் மறந்து காட்டு மரமும் போக்கிறதே. குறுக்கு சிறுத்தவளே, இந்த குங்குமத்தை கரைச்சவளே, நெஞ்சில் மஞ்ச தேய்ச்சி குடிக்கையில் என்ன கொஞ்சம் பூசத்தாயே,
கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாத்த தாயே. சூப்பரா இருக்குண்ணே. உடனே சிரிப்பு வருதுண்ணே. ஒரே சூப்பரா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்றேன். அப்படியே ஒரு என்னத்தை சொல்லிடலண்ணா, நல்லா இருக்குண்டான்னு சொல்லலாம். சரி, ஓகே, பிரச்சனை இல்லை. பார்க்குற உறவுகள் வந்து நீங்கள் ரொம்ப யோசிப்பீங்கள். அதுதான் எனக்கும் தோணுது. அதுதான் உங்கள்கிட்ட கேட்க போகிறேன். என்ன சொல்லுங்க அப்போ, இங்கே பாட்டெல்லாம் நல்லா பாடுறீங்களா, அங்கே கேட்கறதுலாம் சுவாரஸ்யமாக சொல்கிறீங்க. பாட்டு படிக்கணும், பெரிய பெரிய ஸ்டேஜுகளுக்கு போகணுமென்று ஆசைப்படுற எல்லாரும் வந்து கூடுதலாக பாடல்களை ஃபோனை பார்க்காம தானாக படிக்கணும். சரியா? அதே மாதிரி தான் யோசிப்பேன். அதுவும் ஒரு என்ன சொல்கிறது, ஜட்மெண்ட்டில் வந்து அதுவும் கூடுதலாக பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏன் கூடுதலாக போனை பார்த்து படிக்கிறீங்க? பாடல் ஞாபகம் இல்லை அப்படியா? இல்லை இல்லை, அப்போ பயம் என்ன? மற்றபடி இப்போ உங்களுக்கு நார்மலாக தெரியும் பாட்டு. சில பேர் அப்படித்தானே, பெரிய பெரிய காம்படிஷன் அப்படியான காம்படிஷனில் வந்து இதுகள் பார்த்து படிக்கக்கூடாது. இனிவரும் காலங்களில் வந்து நேர்காணலோ சரி அல்லது வந்து கூடுதலாக நீங்கள் ஸ்டேஜ் ப்ரோக்ராம்களில் அதில் பார்க்காம தான் படிக்கிறீங்க. நான் பார்த்துருக்கிறேன். இதில் கொஞ்சம் டென்ஷன் தானே என்ன? கண்ண பேர் பார்ப்பினம், இதன் பிளவிட்டாலும் குறைய நினைப்பினம் அப்படி யோசிக்கிறீங்களா என்ன? இல்லை, குறுக்கு சிறுத்தாலன்றைக்கு தான் பார்த்தேன் நான். இப்போ நீங்கள் சொன்ன பிறகு தான் நான் பார்த்தேன். சரி, அது நான் குறையா சொல்லல. இனிவரும் காலங்களை அதை திருத்திக் கொள்ளணும். சரியா? மற்றபடி நான் அந்த மாதிரி தான் பாடுறீங்க. ஓகே, முக்கியமான கேள்வி உண்டு. நீங்கள் பிறந்தது புதுமாத்தலன்னு சொன்னீங்கள் தானே? அந்த விளக்கம் வந்து புதுமாத்தலண்டா இப்போ ஈழ மக்கள் சார்ந்து இலங்கையிலிருந்து அல்லது வந்து யாழ்ப்பாணத்திலிருந்து அல்லது வந்து வன்னியில் இருந்து ஆக்களுக்கு கூடுதல் ஆக்கள் தெரிஞ்சிருக்கும். இந்த காணொளி வந்து வேறு நாடுகளில் இருந்து கணவர் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். புதுமாத்தலண்டா ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். புதுமாத்தலன்னு சொன்னால் வன்னி மாவட்டத்தில் இறுதிக்கட்ட யுத்தத்தில் வந்து முக்கியமான ஒரு இடமாக இருந்தது தான் புதுமாத்தலன். அந்த புதுமாத்தலனில் நீங்கள் பிறந்தன்னு சொன்னீங்கள் தானே? இறுதிக்கட்ட யுத்தத்தில் நீங்கள் பிறந்தனீங்களா, அதுக்கு பிறகு பிறந்தனீங்களா? அந்த இறுதிக்கட்ட யுத்த வழிகளை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இல்லை, எனக்கு அது தெரியாது. நான் அப்பான்னு பிறந்தனால நான் பார்த்ததில்ல. அம்மா அப்பா சொல்லியிருக்கேன். அம்மா அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டவே, மக்கள் எல்லாரும் அந்த யுத்தத்துக்கு சரியாக கஷ்டப்பட்டவே, சாப்பாடு தண்ணி இல்லாமல், இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல், உடுப்பு இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டவேன்னு அம்மா அப்பா சொல்லினோம். சொன்னதை வச்சு நான் பார்த்தேன். நான் உண்மையிலேயே இவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பினோம்ன்றதை எனக்கு நான் விளங்கி கொண்டுனேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லையப்பா. என்ன பேருந்து மாட்டிக்கிட்டு எங்க என்ன ஜெயிலில் போட்டுக்கிட்டு விட்டுறாங்க அப்படி வாரீங்களா வழிக்கு? அப்படி ஒன்றும் செய்ய மாட்டேங்க உங்களுடைய. சரியா? நீங்க பாட்டுகள் ஒன்றும் வித்தியாசமா படிக்கல தானே என்ன? சரி, ஓகே. மற்றது வந்து இப்ப ஈழத்துல வந்து கணக்கு பாடல்கள் வந்து எல்லாம் செய்திருக்கணும் தானே, ஆல்பம் சாங்குகள். அந்த பாடல்கள் உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா, ஈழ பாடல்கள்? தாங்கியது அது இருளிலும் மிக மிக கொடியது. அம்மினம் தாங்கிய வழியது அது இருளிலும் மிக மிக கொடியது. உடுக்க உடையின்றி உண்ண உணவின்றி கஞ்சியோடு மண்ணில் தஞ்சமடைந்தோம். உடுக்க உடையின்றி உண்ண உணவின்றி கஞ்சியோடு மண்ணில் தஞ்சமடைந்தோம். முள்ளிவாய் கால் மறக்குமா, எம் கண்முன் கண்டவை நீங்குமா. முள்ளிவாய் கால் மறக்குமா, எம் கண்முன் கண்டவை நீங்குமா. சூப்பராக இருக்குது பாடல் வந்து. உண்மையாக வந்து இதில் சிரிக்க இயலாது. உண்மையில் வலி சுமந்த பாடல் தானே. உண்மையும் கேட்க நல்லா இருக்குது. திருப்பி மாத்தான் சொல்கிறேன் உங்களை உறவுகளுக்கு, இந்த பாடல்களை கேட்க உண்மையாக வந்து ஈழ மக்கள் சார்ந்து இந்த இறுதிக்கட்ட யுத்தம் சார்ந்து பயணித்த புலம்பெயர் நாடுகளில் இருக்கிறார்கள். இந்த பாடல்களை கேட்க எங்களை அறியாமலே கண்கள் கலங்கும். மற்றது மனசில் ஒரு கனதி ஒன்று உருவாகும். நீங்களும் அந்த பாடல் படிக்க உங்களை அறியாமல் கவலை ஒன்று வந்திருக்கும் தானே என்ன? உண்மையிலே சந்தோஷம். என்னென்னு சொன்னால், இப்படியான பாடல்களை நீங்கள் பாடுறதுக்கு உங்கள் இந்த நிறுவன காணொலிகளுக்கு பிறகு வந்து நீங்கள் வந்து இசைக்குழுவில் இப்போ படிக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? உங்களை வந்து பிரசாத்தை நான் நேரடியாக தொடர்பு கொண்டு தங்களோட குரூப்பில் படிக்க சொல்லி கேட்டிருந்தாரு. என்னடா, நான் வந்து இந்த இதில் காம்படிஷனில் ஃபஸ்ட் கிடைச்சதுக்கு பிறகு நிருபணனோட அந்த இன்டர்வியூக்கு போனதுக்கு பிறகு தான் நான் எல்லாருக்குமே ஃபஸ்ட் தெரிய வந்தேன். நான் எல்லாரும் தெரிய வந்து ஃபாரின்லேருந்து எடுத்து நிறைய பேர் நல்லா எல்லாருமே விஷ் பண்ணவே, சப்போர்ட் பண்ணவே. அப்படி தான் ஸ்ருதிலயா பேண்ட்லேருந்து பிரசாத் அண்ணா வந்து ஃபஸ்ட்டு நிருபணனாவோட தொடர்பு கொண்டு பிறகுதான் அம்மாவுக்கு எடுத்து சொல்லி என்னோட காய்ச்ச வேறு பாட்டு படிக்க வர சொல்லி அவர் செஞ்சது எனக்கு ஒரு பெரிய உதவியாக. அப்படி ஒரு ஸ்டேஜ் எனக்கு தந்ததுக்கு. அதே மாதிரி தான் பேண்டில் இருக்கிற எல்லாருமே, நான் போன ஃபஸ்ட் டே என்னோட ஒரு ஃபேமிலி மாதிரி தான் பழகினவே. எல்லாருமே ஃபுல் சப்போர்ட் பண்ணவே. என்னால் படிக்க எல்லாம் ஸ்டேஜ் ஃபியர் இல்லாமல் இருந்ததுக்கு ஃபஸ்ட் பெரிய மேடையில் படித்தது. அந்த மேடையில் நான் பயம் இல்லாமல் போனதுக்கு காரணம் அவே தானே. என்னோட வந்து நல்லா ஜொலியாக இருந்து கதைச்சு எனக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேட்
மோட்டிவேஷன் தந்தவே ஒரு கான்ஃபிடென்ட் தந்தவே எல்லாருமே மில்டன் அண்ணா நவீன் அண்ணா லாவண்யா அக்கா சோபி அக்கா எல்லாருமே எனக்கு ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தவே சிந்துஜன் அண்ணா பாட்டுகளில் பிள்ளை இருந்தாலும் சொல்லி தருவினம் அப்படி ஒரு ஃபேமிலி மாதிரி அவைக்கு தான் நான் முதல் நன்றி சொல்லணும். ஏண்டா என்ன வந்து இது இன்னும் வழியில காட்டுறதுக்கு காரணம் என் பேண்ட் தான். எப்பயும் நான் அவையோட சப்போர்ட்டாக அவைக்கு இருப்பேன். முக்கியமாக இந்த இடத்துல வந்து நான் 2 பேருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா நான் போன கடைசி இன்டர்வியூவில் கேட்டிருந்தேன் நான் எனக்கு வந்து மியூசிக் சம்மந்தமாக பியானோ ஒன்று வேணும்னு சொல்லி கேட்டிருந்தேன் நான். அதுக்கு கனடாவில் இருந்து விஜய் அங்கிள் வந்து எனக்கு வந்து 80,000 போட்டு பியானோ ஒன்று வேண்டி தந்தவர். அவருக்கு என்று மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி கமல் அங்கிள்னு சொல்லி அவரும் தான் அவரும் எனக்கு 50,000 போட்டு ஹெல்ப் பண்ணியிருந்தவர் என் மியூசிக்கு. அவர் 2 பேருக்கும் என்ற மிகப்பெரிய நன்றி. மற்றது எனக்கு கோல் எடுத்து சொன்ன எல்லாரும் நல்லா இருக்கு பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி விஷ் பண்ணி சப்போர்ட் தந்த எல்லாருக்குமே இந்த மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கொள்றேன். பியானோ இப்போ என்ன மாதிரி அப்படியே மூட்டை வாட்டி வாசிக்கிறீங்களா? இருக்கு நான் கிளாஸ் போறீங்களே என்ன இவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு வேண்டி தந்திருக்கணும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டீங்களா அவைக்கு அதை வந்து பிரயோசனமாக பயன்படுத்தணுமே நம்ம நீங்கள் பயன்படுத்துவீங்கன்னு நம்பிடுறேன். ரெண்டாமே இசைத்துறை சார்ந்து பயணிக்கிற நீங்கள் கூடுதலாக அதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு டேலண்ட் தானே அதுக்கு மென்மேலும் வந்து பாட்டை தாண்டி இனி நாங்கள் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு அபியாக பார்க்கணும் நாங்கள் எதிர்காலத்தில். சரியா? ஓகே, சந்தோஷம். கன நேரம் கதைச்சிட்டேன் நான் நினைக்கிறேன். என்ன பார்க்குற உறவுகளும் வந்தால் தான் யோசிப்பேன். வேறு என்ன பாட்டு உண்டு படிப்போம்மா? குழலோதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேட்கதா குக்கோ 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 என் குரலோடு முச்சா உங்க குழலோச போட்டி போடுதா குக்கோ 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 இலையோடு போவும் தலையாட்டும் பாரு இலையோடு போவும் காயும் தலையாட்டும் பாரு பார் குழலோதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேட்கதா குக்கோ 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 மழைக்காத்து வீசுற போது மல்லிகைப்பூ பாடாதா மழை மேகம் கூடுற போது வண்ணமயில் ஆடாதா மழைக்காத்து வீசுற போது மல்லிகைப்பூ பாடாதா மழை மேகம் கூடுற போது வண்ணமயில் ஆடாதா என் மீனே தேனாரம்ப என் பாட்டு போங்கரம்ப மச்சானா மெட்டெடுப்பேன் உன்னாத்தா கட்டி வைப்பேன் சுகமாக தாளம் தட்டி பாடட்டுமா உனக்காச்சு எனக்காச்சு சரி ஜோடே நாமாச்சு கீழையா குழலோதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேட்கதா குக்கோ குக்கோ குக்கோ. சூப்பராக இருக்குது பாடின பாட்டு. இது யார் படித்த பாட்டு? இது சித்ராம்மா. அவ மாதிரி படித்த நீங்களோ? அவ சித்ராம்மாவோட மாதிரி படிக்கல. அது யாருக்குமே இல்லை. சித்ராம்மாவோட குரலுக்கு எவ்வளோ நான் அடிமை அவன் குரலுக்கு. உண்மையா அவ படிக்கிற பாட்டுகளை தான் நான் தேடி படிக்கிறேன். நான் அவளோட அளவுக்கு இல்லை. நான் அவ மாதிரி படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களே. நான் சொல்ல இல்லாத நீங்க பாக்குற நீங்கள்லாம் சொல்லணுமே அப்படித்தானே. இப்போ நீங்கள் வந்து வீட்டில் வந்து கூடுதலாக நீங்கள் மட்டும் இல்லை இந்த பாடல்கள் பாடணும் ஒரு திறமைகளை கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் வந்து வீட்டில் வந்து அது சார்ந்து வேலை செய்வீங்க தானே. நீங்கள் வந்து பாட்டு நல்லா பாடுறீங்க வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க தானே ஸ்கூலுக்கோ இல்லை வந்து வெளி ப்ரோக்ராம்களுக்கு பாட்டுகள் ப்ராக்டிஸ் பண்ணிக்க அம்மா அப்பாவோ இல்லை இந்த வீட்டில் இருக்கிற ஆக்கள் வந்து உங்களை பேசினது இல்லையா? ஏன் இதுவில் படித்து கொண்டு இருக்கிற சும்மா உங்களுக்கு அறியணமாக இருக்குது அல்லது வந்து இதை படிக்கிறதால நீ பள்ளிக்கூட படிப்பை விட்டுறப்ப அப்படின்னு சொல்லி இல்லையா? இல்லை அப்படி இல்லை. அம்மா அப்பா ஃபேமிலி எல்லாருமே எனக்கு சப்போர்ட் தந்துவேன். நான் வந்து இப்போ ஒரு பாட்டு படிக்கணும் அப்பா தாத்தா எல்லாம் அவைக்கு ஒரு பெரிய அவைன்ற கனவு தான் இப்போ நான் இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன். எங்களோட அப்பா தாத்தா எல்லாமே நல்லா பாட்டுப்பேன். எங்களோட அத்தை எல்லாமே நல்லா பாட்டு படிப்பேன். ஆனால் அவைக்கு வந்து அதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கல ஸ்டேஜில் இருக்கணும்ன்றதே. அவேண்ட அந்த கனவை நான் நினைவாக்கணும்ன்றது தான் அவேண்ட ஆசை. படிப்புலையும் கான்சன்ட்ரேட் பண்ணணும் இதுலேயும் படிக்கணும்னு சொல்கிறவே. மற்றபடி ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணால் அதுக்கு ஃபுல் சப்போர்ட் தான் இருவேன். எனக்கு அப்படி இது வரைக்கும் பேசினதில்லை. இப்படித்தான் சொல்லுவேன். இன்னும் காணாத கொஞ்சம் படிங்க அப்படித்தான் சொல்லுவேன். நீ பாட்டு சொல்லி எல்லாம் சொல்றது இல்லை. ஒரு நாள் அந்த இசைத்துறையில வந்து நீங்க மென்மேலும் வளரணும்னு சொல்லி உங்களுக்கு சப்போர்ட் பண்றவேன் உண்மையிலே சந்தோஷமாம்மா. இப்படித்தான் நம்ம அபியை போல உங்களோட எல்லா பேரண்ட்ஸும் வந்து அந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன திறமை இருக்கோ அந்த திறமைகளுக்கு வந்து என்ன சொல்றது வழிகாட்டியா இருக்கணும்ன்றதை சொல்லிக்கொள்றேன். அதுக்காண்டி வந்து பிள்ளை வந்து நல்லா படிக்கணும் நான் பெரிய லெவலுக்கு போகணும்னு சொல்லி படிப்பை விட்டுட்டு அதெல்லாம் பிள்ளை இருக்க போகுதுன்னு சொன்னா நீங்கள் அதுகளுக்கும் கொஞ்சம் படிப்பை முக்கியம் கொடுத்து பாட்டோட இதுகளை பார்க்கணுமன்றதை இந்த சொல்லிக்கொள்றேன். மற்றது வந்து அடுத்த கேள்வி கேட்கறதுக்கு இடையில இன்னொரு பாட்டு ஒன்று படிக்கிறீங்களா? என்ன பாட்டு? உன் பேர தினக்கோகம் கொயிலானேனா நீ பார்க்க புது மாதிரி செய்யலானேனா
ராக்கெட்டு ஆயிரப்பேனானேனா மனசார உன்னோட ஃபேனானேனா கொஞ்சம் பார்க்கணும் கைகள் கோர்க்கணும் ஜோடி சேர்ந்து லவ்வசாக ஊர சுத்தணும் பேண்டு வாசிச்சு வேண்டாமே ரெஜ்ஜு கெட்டி மேடம் எங்கோ கேட்கணும் அடியா தேதை என்ன ஃபேலு ஒன்னால நான் ஃபேலு பிடிக்காம ஓட்டுன ரேலு இனிமே நான் ஆட அடியா தேதை என்ன ஃபேலு ஒன்னால நான் ஃபேலு பிடிக்காம ஓட்டுன ரேலு இனிமே நான் ஆட. நான் கேட்குற பாடல்கள் கேட்குற விஷயங்களுக்கெல்லாம் சுவாரஸ்யமாக பதில் சொன்னீங்க, சந்தோஷமாக இருக்குது. தொடர்ச்சி எனக்கும் காணொலியை நீட்டி கொண்டு போத்தான் எனக்கும் ஆசை. பார்க்குற உறவுகளுக்கும் அதான் ஆசையாக இருக்கும். என்ன செய்கிறது, நாங்கள் ஷோட்டாக முடிக்கத்தானே வேணும், ஒரு டைம் இருக்குது தானே. ஒரு இன்டர்வியூன்னு சொன்னால் மனத்தில் கணக்காக கொண்டு போயிடலாதானே, மற்ற நீங்களும் வர பாவம் காலுலையும். ஸோ அதால் வந்து பெங்களூர் உறவுகளும் வந்து எல்லோரும் வந்து பிஸி, அதாவது எல்லோரும் மொபைல் எழுதுல ஓடி திருப்பினோம், குறிப்பிட்ட டைம் தான் பார்ப்பினோம். ஸோ அதால் வந்து இது ஒரு பாட் பண்ணால் போடுவோம். சரியா ரெண்டு சொல்கிறேன்னு நினைக்கிறீங்க, முடிக்க போகிறோம். அப்படியே இல்லை, முடிக்க மாட்டேன், தொடர்ச்சியாக காய்ச்சி விடான்னு இருக்க போகிறோம், பாட்டு படிச்சு விடான்னு இருக்க போகிறோம். என்ன நீங்களும் தயாராக இருக்கணும். நிறைய பேர் வந்து திறமை இருந்தும் வெளியில வராம நிறைய பிள்ளைகள் இருக்கணும். இப்போ அவை எல்லாருக்கும் அதை ஒன்று தான் சொல்றாங்க, இந்த மாதிரி திறமை இருந்தா கட்டாயம் முடங்கி கொண்டிருக்கோம், கட்டாயம் வெளியில வாங்க, ஏதோ ஒரு வழியால உங்களுக்கு அந்த கதவு திறந்திருக்கும். சரி, இது ஒரு கேள்வியா நான் கேட்க இருக்கிறேன், நான் மலம் எல்லாட்டையும் கேட்குறேன். நான் அதை நீங்கள் சொல்லிட்டீங்க, பிரச்சனை இல்லை. என்னென்னா உங்களை போல பாடணும், வேறு திறமைகளை கொண்டிருக்கணும் என்று ஆசைப்படுற பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களான்னு ஒவ்வொரு எல்லாட்டையும் கேட்குறேன் நான். அதை நீங்கள் வெளியே சொல்லிட்டீங்க, பிரச்சனை இல்லை, சந்தோஷம். மற்றது வந்து இப்போ உங்களோட வீட்டில் வந்து தங்கச்சி 2 பேர் இருக்கணும் தானே, தங்கச்சியாக்களுக்கு என்ன பேர்? தனுஷிகா ஜென்சிகா. என்ன செய்யணுமாக்கள்? படிக்கணும். எத்தனையாம் ஆண்டு? ஒரு ஆள் கிரேட் 9, இன்னொரு ஆள் கிரேட் 8. அவ என்ன டான்ஸா மியூசிக்கா படிக்கிறவ? ஒரு தங்கச்சி மியூசிக் படிக்கிறா, இன்னொரு தங்கச்சி டான்ஸ் படிக்கிறா. மியூசிக்ண்டா இந்த மாதிரி நிறுவனம் வீடியோல பார்த்து அந்த பாட்டு படிக்கிறப்பல அவதான் எப்படி படிப்பா? உங்கள அளவுக்கு இல்லை உங்களை விட குறைவா படிப்பா? என்ன விட படிப்பா, என்ன விட நல்லா படிப்பா பாட்டு. அவ தானே எடுத்துருக்கணும் அவ நேர்காணல். அவ உண்மையா சீரியஸா. இப்ப அவார்ட சாங்ஸ் எல்லாம் நான் படிக்க மாட்டேன், ஹை பிச்சில் போறதா இருக்கட்டும், சங்கதிகள் இருக்கிறதா இருக்கட்டும் பெர்ஃபெக்டா செய்வா. அவ வந்து கர்நாடிக் படிச்சிருக்கிறா, அந்த போரானே போரானே ஐலா ஐலா அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் நல்லாவே படிப்பா. அவக்கு வந்து என்ன விட படிப்பான்னு சொல்லணும் தங்கச்சி. மற்றது முக்கியமாக கேட்கணும் நினைச்சேன், நீங்கள் படித்தது எல்லாம் வந்து ஒரு வித்தியாசமான டைப்பான சாங்ஸில் தானே படித்தேன். நீங்கள் வெஸ்டர்ன் ஃபோக் கிளாசிக்கல் அப்படி எல்லாம் இருக்குது தானே, ஒரு காம்படிஷன் பிறகு எல்லா வகையான பாடலும் படிக்கணும். சரி, அவங்க நீங்கள் இந்த பாட்டு படிக்க வலிக்கிட்டதுலேருந்து ஒரே தரப்பட்ட பாட்டு தான் படிச்ச மாதிரி எனக்கு தோணுது. அப்படித்தானே? இல்லடி அப்படித்தான். ஆனா இனி வரும் காலங்கள்ல நேர்காணலும் சரி, இந்த இப்படி ஸ்டேஜ் ப்ரோக்ராம்களையும் கூட வந்து எல்லா ஐலா எல்லாம் சேலஞ்சிங்கான பாட்டு, மற்றது இந்த ஊஸ்த ஹீரோ, மற்ற கணக்கு பாடல் இருக்கு தானே, அதுகள் எல்லாம் வந்து ஒரு இந்த ஸ்டேஜில் வந்து ஃபைனல்ல அப்படியான மற்றது இந்த என்னன்னு சொல்றது கணக்கு பாடல் இருக்கு, எனக்கு டப்பாண்டு வரே இல்லை, அப்படியான பாடல தெரிஞ்சு படிக்கணும். குறையா சொல்லையில உங்களோட அது எதிர்காலத்துக்கு நல்ல ஒரு இதா இருக்குமன்றதுக்கான தான் சொல்றேன். சரியா? ஓகே, அடுத்த முறை நாங்கள் இப்போ இது ஒரு காணொலியா போடுறோம், சந்தர்ப்பம் கிடைக்க நீ உங்களோட மெட்டாண்டு தங்கச்சியிலையும் எடுப்போம். அதையும் தாண்டி வந்து உங்களோட அம்மா நல்லா பாட்டு படிப்பாண்டு அறிஞ்சேன், உண்மையா இல்லையா? இல்ல படிப்பா படிப்பாதான் கண்ணை காட்டுறாங்க சொல்லிட்டு அதை உள்ள ஆளு கூப்பிட்டு மாட்டேன். அப்படியே அப்படியே இல்ல அம்மா படிப்பா. இப்ப நீங்க நேர்காணல் செய்ய ஒரு பாட்டை படிக்க அம்மா வந்து இந்த பாட்டை படிங்க அந்த பாட்டை படிங்க சரணம் அது எல்லாம் நல்ல அப்டேட்ல இருக்கிறா, எல்லாம் விஷயங்கள் சொல்றா. இப்ப அம்மா என்ன பொறுத்தவரை அம்மா நல்லா படிப்பான்னு நினைக்கிறேன். என்ன உண்மையை சொன்னா நான் கூப்பிட மாட்டேன், பிரச்சனை இல்லை, படிக்க சொல்லி படிப்பா. என்ன அப்பா நல்லா பாட்டு படிப்பாரு அப்பா. சரி, இப்போ உங்களை வந்து இப்போ நான் நேர்காணல்கள் உறவுகளுக்கு ஆல்ரெடி உங்களை தெரியும், கணவருக்கு தெரியாதாக்களுக்காண்டி இந்த காணொலியை போடுறேன். மற்றது வந்து பாடல் சார்ந்து நான் இந்த காணொலியை பதிவு செய்யணும்ன்ற நோக்கத்துக்காண்டி வரையில நீங்கள் படித்து இந்த ஓலவெல்ல ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்துருக்கிறீங்க, படிப்போடு சேர்ந்து இந்த இசைத்துறையில் எப்படி பயணிக்கிறீங்கள் என்பது தொடர்பாக வந்து கதைக்கோணும் எங்களோட உறவுகளை தெரியப்படுத்த தான் இந்த காணொலி. சரியா? ஓகே, அடுத்த காணொலியில் வந்து உங்களோட தங்கச்சியாக்கள் அம்மா அப்பா எல்லாரும் காட்டி கதைக்கணும். அதை எப்போ சொல்லுங்க, அப்போ நாங்கள் நீ எடுக்க வேற வேண்டி வந்தா ஒன்றில் நீங்கள் வந்து இந்தியன் தொலைக்காட்சியில் ஒரு சிங்கராக போகும் பட்சத்தில், அதை தாண்டி ஏலவில் நீங்கள் 3 எடுக்கும் பட்சத்தில் தான் அடுத்த காணொலி பதிவு செய்ய நாங்கள் வருவோம். சரியா? ஓகே. பருவம் தொடங்கி ஆசை வச்ச இல்லாத சாமிக்கும் பூச வச்ச
மழையில் நனஞ்ச காத்து போல மனசானியும் நனைச்சு புட்ட இர கோலைய கொஞ்சம் இரவில் தாயா உன்ன மனசு கொஞ்சம் புனையவாயா ஏற இறங்க பார்க்கும் ரோசக்காரா டீ தோழே வாசம் கொண்டா மோசக்காரா அடனெல்லாம் குருவிகொண்டு மனச சேரு கண்ணாங்குழியில பத்திக்கிருச்சே சின்ன சின்ன துரத்தி பொண்ணு கண்ணு மொழியத்தான் ஈச்சங்காயாஞ்சிருக்க போறானே போறானே காத்தோடு தூத்தல் போல போறானே போறானே போகாமத்தான் போறானே 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 காத்தோடு தூத்தல் போல போறானே போறானே போகாமத்தான் போறானே அழகா நீ நிறைஞ்ச அடடா பொந்துக்குள் புகைய போல போறானே போறானே காத்தோடு தூத்தல் போல போறானே போறானே போகாமத்தான் போறானே. நீங்கள் இப்போ இசைத்துறை சார்ந்து பயணிக்கிறீங்க சரியா, படிக்கணும் பெரிய பெரிய ஸ்டேஜில் சிங்கர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க. நீங்கள் படித்து எதிர்காலத்தில் என்னவா வரணும்னு ஆசைப்படுறீங்க? எந்த பெரிய கனவு வந்து நான் ஒரு சிங்கர் ஆகணுமன்றதான். அதோட எந்த பேஷனாக டான்ஸ் இருக்கணுமன்றது, ஒரு டான்ஸ் டீச்சராகவோ இல்லாட்டி ஒரு டான்ஸ் ஒரு லெக்சரரா அப்படி இருக்கணும்ன்ற ஆசை. எனக்கு தெரிஞ்ச எந்த கலையை நிறைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும்ன்ற ஆசை. அப்படி அந்த அளவுக்கு நான் வளரணும்ன்ற ஆசை. ஆனால் நீங்கள் டப்பண்டு நீங்கள் சிங்கர் ஆகணுமன்றது வந்து சொல்லிக்க எனக்கு வந்து டப்பண்டு ஒரு மாதிரி போயிட்டேன்னு சொன்னேன். சிங்கர் ஆகலாம், சாதாரணமாக படிக்காத ஆக்கள் கூட வந்து படித்து ஒரு சிங்கர் ஆகலாம், இல்லையாண்டு இல்லை. ஆனால் நீங்கள் வந்து ஒரு லெக்சரராகவோ டீச்சராக ஆகி கொண்டு தான் நீங்கள் அந்த சிங்கர் ஆகணும்னு ஆசைப்படணும். என்ன நான் சொல்ல தப்பா? இல்லை 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 சரியா இருக்கணும். என்னென்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு என்ன சொல்கிற ஈழ மக்கள் சார்ந்து நாங்கள் இருக்கிறோம். ஸோ அதால் வந்து எங்களுக்கு படிப்பு தான் முக்கியம். என்ன விஷயத்துக்கு படிப்போடு தான் இந்த கலைத்துறையை வளர்த்து கொள்ளணும். சரியா அண்டா நீங்கள் அடுத்தடுத்த பொண்டில் வந்து இப்போ எந்த நேரம் வந்து சிங்கர் ஆகினாலும் பாட்டு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் வராது. அதோட வந்து இப்போ மியூசிக் சார்ந்து நீங்கள் பயணிக்க உங்களுக்கு கீழே இருக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கவோ உங்களை வளர்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமாறது சொல்லிக் கொள்றேன். சரியா கண்ணேரம் காய்ச்சிட்டேன் ஏன்னா கலைக்குது. நீங்கள் ஒரு பாட்டு படிக்கிற கேப்பில் நான் தண்ணி கிண்ணியை குடிக்கலாம். ஏதாச்சும் ஒரு பாட்டு படிக்கிறீங்களா? முக்கியமான கேள்வி உண்டு. சரியா நான் நேர்காணல் செய்ய எல்லார்ட்டையும் கேட்குற கேள்வி உண்டு. நீங்கள் வந்து இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு கொஞ்சம் யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம் இருந்தாலும் என்ன சொல்கிறீங்கன்ட்டு. இப்போ உங்களுக்கு வந்து எல்லார்ட்ட ஆசைப்படி உங்களுக்கு நீங்கள் மாசப்படுற மாதிரி இந்திய தொலைக்காட்சி ஒன்றில் வந்து உங்களுக்கு பாடுறதுக்கான வாய்ப்பு வருதுன்னு வைங்க. அதுவும் குறிப்பாக வந்து ஒரே நேரத்தில் வந்து 2 சேனல்லேருந்து உங்களுக்கு வாய்ப்பு வருது. ஒன்று சரிகமபாலேருந்தும் வருது, விஜய் டிவி சூப்பர் சிங்கர்லேருந்தும் வருது. சரியா நீங்கள் எதை டிசைட் பண்ணுவீங்க, எதுக்கு போகணும்னு ஆசைப்படுவீங்க? ரெண்டுமே எனக்கு விருப்பம் தான். 2ல் ஏதாவது ஒரு மடைக்கு போகணும். ஒன்றை சொன்னாலும் பிசை போடுமா அப்படி என்ன அப்படி இல்லைன்னு? சரி உண்மையில் ஏதாச்சும் ஒன்றுக்கு போயிருந்தீங்கன்னா உங்களை வந்து உலகமே பார்க்குற அளவுக்கு விரும்பண்டு ஆசைப்படுறீங்களா என்ன? உண்மையில் உங்களோட ஆசை நிறைவேறணும்னு சொல்லி எங்களோட சேனல் சார்பாகவும் எங்களோட உறவுகளும் வந்தால் தான் கடவுள்கிட்ட கும்பிட வேணும். சரியா ஏண்டா உண்மையில் வந்து பாடணும். அதான் வந்து என்ன சொல்கிறது, உண்மையில் வந்து நம்மளோட அபிக்கு வந்து நல்ல பாடக்கூடிய நீங்கள் விளம்பரம் பார்த்துருப்பீங்க காணொலி. ஆள் பாடுறது வந்து அந்த ஸ்டேஜுக்கு ஆள் பொருத்தமான ஆள்னு சொன்னால் நீங்கள் வந்து ப்ரே பண்ணுங்க. ஆள் அந்த பெரிய பெரிய மேடைகளில் போய் படித்து இந்த உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கு வரணும்னு சொல்லி வாழ்த்துங்க பிள்ளைக்கு. சரியா உண்மையிலேயுமா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரிக்கு படிப்பிலேயும் இந்த இசைத்துறையில மென்மேலும் வளரணும்னு சொல்லி நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கொள்கிறோம். சரியா இப்போ இந்த நேர்காணல் எல்லாம் செஞ்சுட்டு நாங்கள் யாழ்ப்பாணம் போகிறோம். நீங்கள் வந்து உங்களோட வீட்டுக்கு போவீங்களானே? வீட்டை போயிட்டு என்னென்ன செய்வீங்க? படிப்பீங்களா அல்லது என்ன செய்வீங்க? தங்கச்சியாக்களோட என்ன சண்டை பிடிப்பீங்களா? என்ன செய்வீங்க? இப்போ வீட்டை போனால் தங்கச்சியாக்கள்கிட்ட சொல்வேன், இப்படி கேள்வியெல்லாம் கட்டுவேன். ஒரு அண்ணாரால் வந்து தேவையில்லாத கேள்வியெல்லாம் கட்டுவேன், என்னென்னத்தை போட்டு கஷ்டப்படுத்துறாரு அப்படி சொல்லுவீங்களா? இல்லை அப்படி இல்லை சொல்லுவேன். மற்றது நாளைக்கு கண்டிக்கு போகணும், ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு ஸ்கூலுக்கு வர சொல்லி டீச்சர்ஸ் எல்லாம் எடுத்து விதனே. இப்போ வீட்டை போய் அதுக்கெல்லாம் செய்வோம். வீட்டை போய் சாப்பிட்றது கொள்றது சந்தோஷமா அம்மாக்களோட சிரிக்கிறது அதுக்கிறேன்னு வளமையான விஷயம் தானே. நீங்கள் தம்பி பார்க்குற உறவு யோசிப்பீங்க, தம்பி என்ன நேர்காணல்னு சொன்னால் என்னென்ன மாதிரி கேட்கணும் கேள்வி எல்லாம் தெரியாது யோசிப்பீங்க. நீங்கள் பார்க்குற இந்த ப்ரொஃபஷனல் நேர்காணல் இன்டர்வியூ மாதிரி நாங்கள் செய்கிறது இல்லை, சும்மா ஒரு ஃபன்னாக என்டர்டெயின்மெண்ட். நீங்களும் வந்து கொஞ்சம் சிரித்து பார்க்கணும், வித்தியாசமாக யோசிக்கணும் கொள்ளணுன்றதுக்காண்டி தான் இப்படி இந்த நேர்காணல் செய்கிறோம். நாங்கள் என்ன உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு நாங்கள் கதைக்கிறது இல்லை? எல்லாருக்கும் என்ன போர் அடிக்குதா? இல்லை சந்தோஷமா, உங்களுக்கு சந்தோஷமா இருந்தால் தான் பார்க்குற உறவுக்கும் சந்தோஷமா இருக்கும். சரியா மேடைகளில் வந்து இப்போ இங்கே வந்து பெரிய பெரிய ஸ்டேஜ்களில் வந்து இந்தியன் பிளேபேக் சிங்கர் வந்து யாழ்ப்பாணத்தில் மோஸ்ட்லி ஸ்ரீலங்காக்கெல்லாம் வந்து இப்போ வந்து டெய்லி வந்து போகிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படி வந்து இந்தியன் பிளேபேக் சிங்கர்ஸில் வந்து உங்களோட சேர்ந்து படிக்கணும்னு ஆசைப்படுற ஒரு சிங்கரை சொல்லுங்க. அப்போ
எனக்கு அனுராதா ஸ்ரீராம் மேமோட படிக்கணும்னு ஆசை, சித்ரா அம்மாவோட படிக்கணும்னு ஆசை. அப்படி இல்லை யார் வந்தாலுமே படிக்கணும்னு ஆசை. அவையோட படிக்கிறது எல்லாம் உங்களுக்கு வரம் கொடுத்து வைக்கணும். யார் வந்தாலும் படிக்கணும். கூட அனுராதா ஸ்ரீராமம்மா தான் வருவோம் என்ன. சரி, ஓகே ஓகே அபி. என்னன்னு சொன்னால் நான் கேட்குற பாடல்கள், நான் கேட்ட கேள்விகளுக்கு சுவாரஸ்யமானலாம் அந்த மாதிரி பதில் சொன்ன நீங்கள். அபி வந்து படித்தது மற்றது நான் கதைச்சதுக்கு பதில் சொன்ன விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்கள். மற்றது வந்து அபின்ற பாடல்களில் வந்து ஒரு சில பிழைகளும் இருக்கலாம், பிளேபேக் சிங்கர்ஸ் படித்ததில் விட நல்லாவும் இருந்திருக்கலாம். புறநறைகள் என்னவா இருந்தாலும் வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க, பிள்ளை வந்து அதை பார்த்து திருத்திக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமன்றது இந்த இடத்துல சொல்லிக்கொள்கிறேன். மற்றது பெரிய நன்றி ஒன்றை சொல்லுங்க. என்னென்னு சொன்னால், நான் வந்து உங்களோட அப்பாட்ட கால் பண்ணி கேட்ட கையோட வந்து முதல் கொஞ்சம் அப்பாவுக்கும் உங்களுக்கும் டைம் தோது இல்லாமல் இருந்திருக்கலாம். அந்த தடைகளை தாண்டி இப்போ உங்களை நேர்காணல் செய்கிறதுக்கு ஓகே சொல்லி அப்பா ஓமண்டபடி தான் நீங்கள் உங்களோட கதைக்கக்கூடிய சந்தர்ப்பம் வந்திருந்தது. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லுங்க. சரியா? ஓகே. மற்றது வந்து நீங்களும் வந்து படிக்கிற பிள்ளையாக இருந்தாலும் டியூஷன்கள் இப்போ ரிசல்ட்ஸ் வேறு வந்திருந்தது, ரிலேட்டிவ் எல்லாம் வீட்டை விரும்பினோம், நீங்களும் ஒரு இடங்களுக்கு போகணும் எல்லாம் ஆசைப்பட்டிருப்பீங்க. உங்களோட அந்த டைம்கள் எல்லாம் ஒதுக்கி இந்த நேர்காணலுக்கு வந்ததுக்கு உங்களுக்கு நன்றி. சரியா? சரி, ஓகே. நீங்கள் ஆசைப்பட்டது போல் எதிர்காலத்தில் படித்து ஒரு மியூசிக் லெக்சரராக டீச்சராக வரணும்னு ஆசைப்படுறீங்க. அதுகளும் அடைஞ்சு கொண்டு எதிர்காலத்தில் பெரிய பெரிய இந்த இந்தியன் தொலைக்காட்சிகளில் உங்களை பார்க்கணும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த காணொலியை தொடர்ந்து முடிச்சு கொள்வோம். தேடி வந்து எங்களோட உரத்திலேயே இன்டர்வியூ எடுத்ததுக்கு உங்களுக்கும் நன்றி. சரி, ஓகே, வாழ்த்துக்கள். மற்றது வந்து இந்த காணொலி எவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தேன் உங்களுக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்கிறேன். இந்த அபிய புலனில் பாடக்கூடிய ஒரு திறமைகளை கொண்டிருக்கக்கூடிய உங்களோட ஊரில் உங்களோட பிரதேசங்களில் இருக்கக்கூடிய யாராச்சும் இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களை தொடர்பு கொண்டா இப்படியான காணொலி செஞ்சு அவர்களை வெளி உலகத்துக்கு காட்டுவோம்ன்றதை இந்த இடத்த சொல்லி இந்த காணொலியை முடிச்சுக்கொள்வோம். எங்களோட சேனலுக்கு யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் இந்த காணொலியை பார்க்குறீங்களா இருந்தால் இந்த அபியை போல பல திறமையான கலைஞர்களை வந்து நாங்கள் நேர்காணல் செஞ்சு போட்டுருக்குறோம். அதுகளையும் பார்க்கக்கூடியமாக இருக்கும். அதை தாண்டி வந்து அண்டண்டு இலங்கையில் நடக்கிற என்ன சொல்கிறது முக்கியமான விஷயங்கள் எல்லாம் காணொலியாக போட்டுக்கொண்டிருக்கிறோம். அதையும் பார்க்கலாமன்றதை சொல்லி இந்த காணொலியை முடிச்சுக்கொள்வோம். திருப்பியும் சொல்லுங்கள், எங்கள் சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் இருந்தாங்க. இந்த காணொலியத்தோடு முடிச்சுக்கொள்வோம். நன்றி உறவுகளே. நன்றி அபி. குரவைய வடிவமான கந்த சுவாமி தெய்வமே உன் காலடியை காணவே நான் வந்தேன். குரவைய வடிவமான கந்த சுவாமி தெய்வமே உன் காலடியை காணவே நான் வந்தேன். குரவைய வடிவமான கந்த சுவாமி தெய்வமே உன் காலடியை காணவே நான் வந்தேன். சொல்லுங்கோ வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே, மனமே 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 மனமே.